ஹே சிங்கூஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரோ போனோவில் எபிசோட் நம்பர் 11 தமிழில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு அட்மிட் பண்ணிடுவாங்க. இதனால ஜட்ஜும் அவன் தான் அந்த கேஸை மேனிப்புலேட் பண்ணியிருக்கான் அப்படின்னு நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கல. ஜூன் உடனே இல்லை ஜட்ஜ் அப்படின்னு கத்த வராங்க. அதுக்குள்ளாடி ஹீரோயினும் இல்லை நான் அவன் இந்த கேஸை அவனுக்கு அசைன் பண்ணும்போது எப்படி அவன் ஃபீல் பண்ணான் அப்படின்றத மட்டும்தான் கேட்டிருக்கேன்னு. ஜட்ஜும் நீ என்னமா பேசிட்டு இருக்க, நீ ஹீரோவுக்கு ஆஜராயிருக்கியா இல்லைன்னா அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஜுவாலினுக்கு வக்கீலா இருக்கியான்னு. ஹீரோயினும் நான் ஜுவாலினுக்கு தான் வக்கீல், ஆனா என்ன இந்த கிரைமை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்க ஜட்ஜுக்கே புரியல. அவனே ஒத்துக்கிட்டான். இதுக்கப்புறம் என்னமா பண்ண போற அப்படின்னு சரின்னு விட்டுடுறாங்க. இப்ப ஹீரோயின் திரும்பி பார்த்து நீ ரிவெஞ்ச் எடுக்க பிளான் பண்ணியிருந்த அப்படின்றத நீ ஒத்துக்கிட்ட, ஆனா நீ அந்த கேஸை மேனிப்புலேட் பண்ணியா அப்படின்னு கேட்க ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஜுவாலினுக்கு செம காண்டாவது. ஜட்ஜும் டேய் ஒழுங்கான ஆன்சரை கூடா அப்படின்றாங்க. ஹீரோவும் நான் ரொம்ப நாளாக இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், ஒருவேளை என் மைண்டில் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு இருந்த எண்ணத்தினால நான் ஒருவேளை அவனுக்கு அதிகமான தண்டனை கொடுத்தேனா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன், ஆனால் எனக்கே தெரியல அது உண்மையா பொய்யா அப்படின்றது. நீங்கள் ஒருவேளை என்கிட்ட உன்னோட மனசால நீ அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சியான்னு கேட்டால் ஆமாம் நான் நினச்சேன், அது உண்மைதான், ஆனால் அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணேனான்னு கேட்டால் எனக்கு தெரியாது, என்னால் இதை மட்டும் தான் சொல்ல முடியும்னு. ஹீரோயினும் நான் திரும்பவும் உன்கிட்ட கேட்குறேன், நீ மைண்டால் அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்ச அது ஓகே, ஆனால் அந்த சிந்தனை வந்துட்டு அந்த கேஸை மேனிப்புலேட் பண்ணுச்சா அப்படின்னு கேட்க ஹீரோ இல்லை அப்படின்றாங்க. ஜட்ஜும் இப்போ ஏன்டா இல்லைன்னு சொல்றேன்னு கேட்கறதுக்கு ஹீரோவும் ஏன்னா நான் மனசால நினைச்சேன்தான் ரிவெஞ்ச் எடுக்கணும், கடவுளே எனக்கு இந்த கேஸை கொடுத்துருக்காரு, அதனால எப்படியாவது பழி வாங்கி தரணும் அப்படின்னு மனசாலெல்லாம் நினைச்சேன்தான், ஆனா நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்துல நான் ஒரு ஆளை பார்த்தேன், அவங்க தான் இந்த கேஸை அப்படியே என்ன மாத்த வச்சது. நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக இன்னும் ஒரு நாள் கூட ஜட்ஜ்மெண்ட்டை தள்ளி போடலான்னு நினைச்சேன்னு. யார் நீ பார்த்ததுனால உன்னோட மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன்னு கேட்டா ஹீரோ திரும்பி பார்த்து ஜுவாலினோட அம்மான்றாங்க. ஜுவாலினுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அங்கிருந்து எழுந்திருச்சு டேய் போய் சொல்றியா அது இது அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம ஹீரோ நான் எப்படி என் அம்மாவை இழந்துட்டு கஷ்டப்பட்டேனோ அதே மாதிரி இனியொருத்தவங்க பொய்யான மேனிப்புலேஷன்னால கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சேன், அதனால அந்த கேஸ்ல இருக்கக்கூடிய எல்லா உண்மையுமே கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். ஸோ நான் மைண்டால மேனிப்புலேட் ஆனேனான்னு கேட்டா ஆனேன், ஆனா நான் என்னோட வார்த்தையால எந்த ஒரு ஜட்மெண்டாலையும் இந்த கேஸை மேனிப்புலேட் பண்ணவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதனால ஜுவாலினுக்கு இன்னும் கோவம் வருது. அவன் கத்த ஆரம்பிக்கிறான். போலீஸை வச்சு வெளியில இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ ஜட்ஜுக்கே கோவம் வந்து அடுத்த ஹியரிங்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுடுறாங்க. இந்த பக்கம் ஆஃபீஸ்க்கு எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா ஹாங்குக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்ன ஹீரோயின் நீ நினைச்சிட்டு இருக்க, நம்ம இந்த கேஸ்ல வின் பண்ணியிருப்போம், தேவையில்லாம நீ தான் என்னெல்லாமோ பேசி என்னெல்லாமோ டைவர்ட் பண்ணிட்டேன்னு. நானாவும் லூஸ் மாதிரி பேசாத, இன்னைக்கு தான் முதல்ல ஹீரோ அவனோட வாயை திறந்து சின்சியரா பேசினதை நான் கேட்டிருக்கேன், அவன் நிஜமாவே அவ்வளோ சின்சியரா இருந்தான்னு. ஹீரோயினும் இப்போ நம்ம என்ன பண்றது ஜாங் அப்படின்னு கேட்கறதுக்கு ஜாங் சொல்றாங்க ஹீரோ பேசினது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இல்லை, கன்ஃபெஷன் மாதிரி இருக்கு. இத்தனை வருஷங்களா தன்னோட மனசுல பொத்தி பொத்தி வச்சிருந்த விஷயத்த அவன் வெளியில பேசின மாதிரி இருந்துச்சுன்னு. ஹீரோயினும் அவனோட மனசுல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோ ஜூன் ரெண்டு பேருமே கார்ல ஒரு இடத்துக்கு போறாங்களா. ஜூனுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. என்னடா நீ பேசிட்டு இருக்க, நீ தப்பு பண்ணியா பண்ணலையா அப்படின்றது உனக்கே தெரியலையா, கோர்ட்ல இப்படிதான் பேசுவியா, நீ ஜட்ஜா இருந்திருக்க தானே, இது எவ்வளவு ஆப்போசிட்டா போகும் அப்படின்றது உனக்கு தெரியும் தானே, லூஸ் மாதிரி ஆக்டிங் பண்றதை ஸ்டாப் பண்ணுன்னு. ஹீரோவும் யாரோட கேஸ்லயுமே அவங்களுக்கு ஜட்ஜா இருக்க முடியாதுன்னு மறுபடியும் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத அப்படின்றாங்க. அந்த நேரத்தில் ஹீரோவுக்கு கால் வருது. அதனால ஹீரோ அதை அட்டன் பண்ணுறதுக்காக வெளியில் போகிறாங்களா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு தான் கால் பண்ணி பேசுகிறாங்க. நீ சொன்ன மாதிரியே சீனியரை நான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தேன்னா அப்போ அவங்க ஒரு ஆளை மீட் பண்ணாங்க, யாருன்னு கேட்ட உடனே என்ன நேம் சொன்னாங்கன்னு தெரியல. நம்ம ஹீரோ திரும்பி ஜூனை காருக்குள்ளே பார்க்குறாங்க. அப்படியே எங்கே கட் பண்ணால் ஹீரோயின் ஜெயிலில் ஜுவாலினை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. நான் இந்த கேஸ்லேருந்து விட்ரா ஆகிக்கிறேன்னு. ஜுவாலினும் கேஸ்லேருந்து விட்ரா ஆக்கிருக்கியா எதுக்காகன்னு கேட்குறதுக்கு ஏன்னா நீ தோற்று போக போகிறேன்னு. நான் தோற்று போக போகிறேன்னா ஏன்னு கேட்ட உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க ஒரு வக்கீலாக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட கிளைண்ட் ஹர்ட் ஆகாமல் இருக்கிற மாதிரி தான் வாதாட முடியும், ஆனா இந்த கேஸை நான் விசாரிச்சேன் அப்படின்னா கடைசியில ஹர்ட் ஆக போறது நீ தான், உன் பக்கம் நியாயம் இருக்காதுன்னு. ஜுவாலினும் 10 வருஷமா நான் ஹீரோவோட முகத்திரையை கிழிக்கணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரே நிமிஷத்துல வந்து அவனோட முகத்திரையை கிழிக்க முடியாதுன்னு நீ சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் கண்டிப்பா கிடையாது, இந்த கேஸ்ல உண்மை என்ன அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிருவேன், ஆனா அதை வெளியில கொண்டு வரும்போது நீ என்னோட கிளைண்டா இருக்கணும்னு நான் நினைக்கல.
ஏன்னா நீ ஹர்ட் ஆகிறத என்னால பார்க்க முடியாதுன்னு. ஜுவாலினும் உண்மை எதுவா இருந்தாலும் சரிதான், என் அப்பா தப்பு பண்ணியிருந்தாலும் சரிதான், ஹீரோ தப்பு பண்ணியிருந்தாலும் சரிதான், எனக்கு உண்மை என்ன அப்படின்றத தெரிஞ்சாகணும். ஸோ நீ தான் இந்த கேஸை நடத்தணும் அப்படின்னு அங்கேருந்து எழுந்திரிச்சு போக பார்க்குறாங்களா. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, எவ்வளோ வக்கீல் இருக்காங்க, எதுக்காக என்ன நீ சூஸ் பண்ணனு. அதுக்கு ஜுவாலின் பதிலே சொல்லலையா. ஹீரோயினும் எனக்கு தெரியும், ஏன்னா நான் வக்கீலா இருந்தேன் அப்படின்னா ஹீரோ கண்டிப்பா ஹர்ட் ஆவான், அதுக்காக தானேன்னு கேட்ட உடனே ஜுவாலின் சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு ஜுவாலின் இந்த கேஸை அப்படியே விட மாட்டான், நம்மளை வச்சுதான் மூவ் பண்ணுவான் அப்படின்னு. ஹீரோயினுமே இந்த கேஸை அப்படியே விடுறதா இல்லை. ஆனா என்ன, ஜுவாலினுக்கு பதிலா பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா போகலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. ஹுவாங்குக்கு ரொம்ப கோவந்துருச்சு. ஹீரோயின் என்ன பேசிட்டு இருக்க, மறுபடியும் முதல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறியான்னு. ஹீரோயினும் ஆமான்றாங்க. ஏன், எதுக்காக, நம்ம இப்ப நல்ல வழியா தானே போயிட்டு இருக்கோம்னு கேட்க, நானாவும் நல்ல வழியா தான் போயிட்டு இருக்கோம், ஆனா கரெக்டான வழியில போயிட்டு இருக்கோமா அது தெரியாது இல்ல. அது மட்டும் இல்லாம அவனுக்கும் உண்மை என்ன அப்படின்றதான் தெரிஞ்சாகணும். ஸோ உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம திரும்பவும் எல்லாத்தையும் ஆரம்பிச்சாகணும்னு. ஹுவாங்கும், உங்க எல்லாரை விட எனக்கு ஹீரோவை ரொம்ப பிடிக்கும், ஹீரோ மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா ஹீரோ இந்த மாதிரி முட்டாளா நம்மள மாத்துவான் அப்படின்னு யாருக்கு தெரியும், ஏன்டா ஹீரோவை எல்லாரும் நம்புறீங்கன்னு. ஹீரோயின் கேக்குறாங்க, எதுக்காக நீ ஹீரோவை நம்பாம இருக்க, ஒரே ஒரு கேஸ் அவன் மேல வந்துடுச்சு அப்படின்றதுக்காக அவன் வாயில இருந்து ஆமா நான் மைண்டால தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக அவன் தான் தப்பு பண்ணிருப்பான் அப்படின்னு உன்னால எப்படி சொல்ல முடிஞ்சது, உண்மை என்ன அப்படின்றத நீ கண்டுபிடிக்க வேண்டாமான்னு. ஹுவாங் உடனே சரி உண்மை என்ன அப்படின்றத யார்கிட்ட போய் விசாரிக்க போற அப்படின்னு கேட்கறதுக்கு, ஒரு ஆளை நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே விசாரிக்கிறதுக்கு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க எல்லாரும் எங்க கிளம்பி போறாங்க அப்படின்னா, இறந்து போனால தீ விபத்துல அந்த பையனோட அம்மாவை பாக்குறதுக்காக தான். அந்த பையனோட அம்மாவும், இதுதான் என் பையன் 10 வருஷத்துக்கு முன்னாடி கை உடைஞ்சு கால் உடைஞ்சு அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக போராடி உயிரிழந்துட்டான், நான் மானம் கெட்டு போய் அதுக்கு அப்புறமா கூட வாழ்ந்துட்டு இருக்கேனே, ஐயோ கடவுளே என்னோட உயிரை எடுத்துட மாட்டீங்களா அப்படின்னு ஏங்கி அழுறாங்க. எல்லாருக்குமே என்ன சொல்லி சமாதானப்படுத்துறது அப்படின்றதே தெரியல. அப்போதான் அந்த ஆண்டி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, நீங்க எல்லாருமே சேர்ந்து என்னோட பையனோட கேஸை விசாரிச்ச ஜட்ஜை ஜெயிலுக்கு அனுப்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கீங்களோ, தயவு செஞ்சு அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அந்த கடவுளே உங்களை மன்னிக்க மாட்டாங்க. நான் சொன்னது அந்த நேரத்துல யாருமே கேட்டுக்கல, யாருமே காது கொடுத்து கூட கேட்கல. அந்த நேரத்துல அந்த ஜட்ஜு மட்டும் தான் சொன்னதை கேட்டாரு. என் பையன் அந்த நூடுல்ஸ் பாக்ஸை எடுத்துட்டு போன போட்டோவை நான் தான் அவருக்கு கொடுத்தேன், அவர் மட்டும் அதை கேட்காம இருந்தாருன்னா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்களா. எல்லாருக்குமே ஷாக்கு. அப்போ அந்த நூடுல்ஸ் பாக்ஸ் உண்மைதானா அப்படின்னு கேட்கறதுக்கு, ஆமா என் பையனுக்கு அவங்க ஓவர் டைம் கொடுத்துருந்தாங்க, அந்த டைம் அவன் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு கஷ்டம் அப்படின்றதுக்காக பக்கத்து கடையிலேயே நான் நூடுல்ஸ் வாங்கிட்டேமா அப்படின்னு அவன் சொன்னான். அதை தான் நான் ஜட்ஜு கிட்ட சொன்னேன்னு. இதை கேட்ட உடனே ஹுவாங்குக்கெல்லாம் செம்ம ஷாக்கிங் ஆயிடுச்சு. அப்போ ஹீரோ தப்பு பண்ணலையா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோயினும், உங்க பையனுக்கு அவங்க எவ்வளோ சேலரி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு, அவர் எங்க சேலரி கொடுத்தாரு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே கம்மி சேலரி கொடுத்தா போதும் அப்படின்றதுக்காக தானே எடுக்கவே செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரைனிங் அப்படின்ற பேரில் அவங்களுக்கு சேலரியே கொடுக்கறது கிடையாது. ஒரு நாள் என் பையன் அந்த மில்லில் இருந்து கொஞ்சம் பேப்பர் மீதி வந்த பேப்பரை எடுத்துட்டு வந்துட்டான். உடனே அவனுக்கு திருட்டு பழி கெட்டி அவனை திட்டி அவனை என்னெல்லாமோ பேசக்கூடாதோ எல்லாத்தையுமே பேசி, இதை மட்டும் நான் கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்தேன் அப்படின்னா உன் ஃபேமிலியே நடுத்தெருவுக்கு வந்துடும், அப்படி எதுவும் ஆகக்கூடாதுன்னா நீ ஃப்ரீயா வேலை செய்யணும் அப்படின்னு என் பையனை ஃப்ரீயா அங்க வேலை வாங்குறாங்க தெரியுமா, பாவம் என் பையன் அப்படின்னு ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நானாவுக்கும் ஹீரோயினுக்கும் புரிய வருது, ஹீரோ சொன்னது எல்லாமே உண்மைதான். அந்த பையன் பேப்பர் எடுத்துட்டு போயிருக்கான், அதனாலதான் செக்யூரிட்டி இன்ஸ்டால்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க, கம்மி சேலரி தான் அந்த பையனுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த பையனோட நூடுல்ஸ் பாக்ஸ் உண்மைதான், ஓவர் டைம் வாங்கியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு ரூம்க்கு வந்து எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஜாங் கிட்ட எதுக்காக அப்போ எவிடன்ஸ்ல அந்த போட்டோ இல்லை அப்படின்னு கேட்கறதுக்கு, ஏன்னா அவங்க அதை இம்பார்ட்டண்டாக கருதி இருக்கவே மாட்டாங்க, அதனால தான் எடுத்திருக்க மாட்டாங்களா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ மேனேஜரை திரும்ப ஒரே கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தான் அப்படின்னா அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனால அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் திரும்ப கொஸ்டின் கேட்டுட்டே இருந்திருக்கான்னு ஹீரோயினுக்கு ஏதோ ஒன்று தப்பா தெரியுது. அதனால மேப்பை எடுத்துட்டு வா, அந்த கம்பெனியோட மேப்பை எடுத்துட்டு வா அப்படின்னு கேட்குறாங்க. ஹுவாங்கும், நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஹீரோ தப்பு பண்ணா அப்படின்றத நம்ம நிரூபிக்கணும், அதை விட்டுட்டு அவன் தப்பு பண்ணல அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களான்னு. நானும் உனக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா இரு, இல்லைன்னா இங்கேருந்து கிளம்பு, நாங்க உண்மையை வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு திட்டி விட ஹுவாங்குக்கு என்ன பண்றதுனே தெரியல. அந்த நேரத்துல பி வேற கால் பண்றான், வேற வழி இல்லாம பியை பாக்குறதுக்காக ஆபீஸ்ல போனா பி வந்துட்டு அவங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரமாவே நீ இந்த கேஸை முடிச்சாகணும் அப்படி இப்படின்னு திட்ட ஹுவாங்குக்கு ஐயோ அப்படின்னு பைத்தியமே பிடிக்குது.
இப்போ நெக்ஸ்ட் ஹியரிங் வந்தாச்சு. ஃபேக்டரி மேனேஜரை தான் விசாரிக்கிறதுக்காக ஹீரோயின் கூப்பிட்டு விட்டுருக்காங்க. இப்போ ஹீரோயின் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கவான்னு கேட்கறதுக்கு ஃபேக்டரி மேனேஜரும் ஓகேன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபயர் நடக்கும்போது அந்த கம்பெனியில தானே ஃபேக்டரி மேனேஜரா இருந்தீங்க? ஆமான்னு சொல்றாங்க. சரி, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ உங்களை விசாரிக்கும் போது 3 தடவை கூப்பிட்டு விட்டான். ஆனா 3 தடவையுமே ஒரே கொஸ்டினை தான் கேட்டான். கரெக்டான்னு கேட்க ஆமான்றாங்க. அவன் எதை பத்தி கேட்டான்? காசு அந்த கம்பெனி எவ்வளவு கம்மியா செலவு பண்றாங்க அப்படின்றத பத்தி தானே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தான்னு கேட்க ஆமா இதெல்லாத்தையும் நான் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேனே அப்படின்றாங்க. ஹீரோயினும் நீங்க முன்னாடியே நிறைய தடவை இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனா இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், அந்த நேரத்துல நீங்க உண்மையை மட்டும்தான் பேசுனீங்களா, எதையும் மறைக்காம பேசுனீங்களான்னு? இதை கேட்கும் போது ஹீரோக்கே ஆச்சரியமா இருக்கு. இவ எந்த டைரக்ஷன்ல கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் ஒரு போட்டோவை காட்டுறாங்க. இந்த போட்டோல இருக்கக்கூடியது செக்யூரிட்டி ஸ்கிரீனிங். இதை நீங்க தானே இன்ஸ்டால் பண்ணீங்கன்னு கேட்க ஆமா, எந்த ஒரு திருட்டுமே அங்கே நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணோன்னு. உடனே ஹீரோயினும் அந்த ஃப்ளோரோட மேப்பை காமிக்கிறாங்க. இந்த இடத்துல எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட் எங்கெல்லாம் இருக்கணும், இந்த ரூம்ல தீப்பிடிச்சது அப்படின்னா இப்படி எஸ்கேப் ஆகுவாங்க, இந்த ரூம்ல தீப்பிடிச்சது இப்படி எஸ்கேப் ஆகுவாங்க. இதே மாதிரி அந்த பையன் இருந்த ரூம்ல தீப்பிடிச்சதுன்னா எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு டோர் இருந்திருக்கு, உண்மைதானே அப்படின்னு கேட்ட உடனே அவனோட மூஞ்செல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போயிடுச்சு. ஹீரோ இன்னும் ஆர்வமா இந்த கேஸை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் இந்த டோரை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த பையன் இந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்காக நிறையவே ட்ரை பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவனோட கை கால் ரெண்டுமே இதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணதுனால உடஞ்சே போயிருக்கு. ஆனால் அதை அவனால் ஓப்பன் பண்ணவே முடியலை. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்குறதுக்கு மேனேஜருக்கு பதட்டமாவது. இருந்தாலும் அங்க நைட் ஷிஃப்ட் தான் நிறைய நடக்கிறதுனால அந்த ரூமை யாருமே யூஸ் பண்றது கிடையாது. அந்த டோரை யூஸ் பண்ணாம ஓபன் பண்ணாமலே வச்சு அந்த டோர் லாக் ஆயிடுச்சு. அதை யாராலையுமே ஓபன் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சுன்னு ஹீரோயினும் 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கதையெல்லாம் சொல்லியிருக்கீங்க. நான் இப்ப கேக்குறது என்னன்னா, நீங்க உண்மையை தான் சொன்னீங்களா, அந்த கதவும் உடஞ்சுதான் இருந்துச்சான்னு? மேனேஜரும் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம்னு. ஹீரோயினும் ஆமா 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் தான். ஆனா நீங்க உண்மையை சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த கேஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிட்டதுனால உங்க மேல ஒரு பழியுமே வராது. ஆனா நீங்க பொய் சொன்னீங்க அப்படின்னா நான் உண்மையை வெளியில கொண்டு வரும்போது உங்க மேல ஒரு புது கேஸ் போட்டு உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஸோ அதனால தயவு செஞ்சு உண்மையை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டு இருக்க இவனுக்கு ரொம்ப பதட்டமாவது. ஐயோ ஐயோ அப்படின்ற மாதிரி ஃபேஸ் எல்லாம் போகுது. ஹீரோ ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவனும் ஒரு நேரத்துல பிளாஸ்ட் ஆகி ஆமா எங்களோட முதலாளி தான் அந்த கதவை மூடி வைக்க சொன்னாரு அப்படின்னு உண்மையை சொல்லிட்டானா? இதை கேட்டோன்னே எல்லாருக்குமே செம்ம ஷாக்கிங் ஆயிருக்கு. எந்த ஒரு திருட்டுமே நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த கதவை க்ளோஸ் பண்ணியே வைக்க சொன்னாரு. நான் தான் அந்த கதவை க்ளோஸ் பண்ணேன். நான் ஒருவேளை அவர் சொல்றதை கேட்கல அப்படின்னா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொன்னாரு. அந்த நேரத்துல என் ஃபேமிலி எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க தெரியுமா? என் ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக தான் நான் அந்த டோரை அடைக்க வேண்டியதாயிடுச்சுன்னு. இதை கேட்டோடனே ஜுவாலினுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஹீரோ நீ தானே இது மாதிரிலாம் பண்ணது, நீ மறுபடியும் இந்த கேஸை மேனிப்புலேட் பண்ணிட்டல அப்படி இப்படின்னு பயங்கரமா சண்டை போட ஜட்ஜும் ஜுவாலினை வெளியில இழுத்துட்டு போங்க அப்படின்னு வெளியில இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் கொடுக்குறாங்க. 10 மினிட்ஸ் பிரேக் அப்புறமா ஹீரோ கிட்ட நீ இப்போ ஏதாவது சொல்லணும்னா சொல்லுன்னு சொல்றாங்களா. ஹீரோவும் நான் இந்த கேஸை விசாரிக்கும் போது ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்றத என்னால கரெக்டா கண்டுபிடிக்க முடியல. ஆனா இவங்க காஸ்ட் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் பார்த்துருக்குது எனக்கு தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம அந்த டோர் ஓபன் பண்ண முடியல அப்படின்றதும் எனக்கு புரிஞ்சது. ஆனா அந்த டோரை க்ளோஸ் பண்ணி தான் இவங்க வச்சிருந்தாங்க, இவங்க வேணும்னே தான் க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்றத என்னால ப்ரூவ் பண்ண முடியல. அதனால அந்த பையன் தப்பிச்சு போறதுக்கு இருந்த ஒரே ஒரு வழி நாசமாயிருக்கு. ஆனா அதை நீங்க சரி பண்ணல. அதுக்கு ரீசன் வந்து காஸ்ட் ரிடக்ஷன். அதனால தான் அவனோட உயிர் போச்சு. அந்த மாதிரி தான் நான் இந்த கேஸையே முடிச்சேன். ஆனா இப்போ இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாமே எல்லாருக்குமே தெளிவாயிடுச்சு. ஜுவாலினோட அப்பா பண்ண தப்புனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்க எனக்கு தண்டனை கொடுக்கறதா இருந்தா அதை அக்செப்ட் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இனி உங்களோட முடிவு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜட்ஜும் ஹீரோயினை பார்த்து நீ ஏதாவது சொல்ல விரும்புறியாமா அப்படின்னு கேட்க ஹீரோயின் திரும்பி ஜுவாலின் இருந்த இடத்த பாக்குறாங்க. ஜுவாலின் இன்னைக்கு வரவே இல்லை. ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அவங்க அப்பா பண்ணதுதான் தப்பு அப்படின்னு. அதனால இல்லை அப்படின்றாங்க. ஜட்ஜும் இன்னும் 15 நாளையில நான் தீர்ப்பு சொல்றேன் அப்படின்னு 15 நாள் வெயிட் பண்ண சொல்றாங்க. 15 நாள் கழிச்சு ஹீரோவுக்கு சாதகமா ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. ஹீரோ பவர் அபியூஸ் பண்ணல, அவன் கொடுத்த தண்டனை சரிதான் அப்படின்னு. ஸோ டீமேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்றதுக்காக ஒரு இடத்துல போயிருக்காங்களா. எல்லாருக்கும் கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கு. ஹீரோ கிட்ட ஃபர்ஸ்ட் சாரி சொல்றாங்க. ஹீரோவும் அதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்ல நானாவும் கடைசியா எல்லாமே முடிஞ்சிருச்சு வெல்கம் பேக் அப்படின்னு எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க.
அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட தேங்க்யூ சொல்றாங்க. ஹீரோயினும் ஏன்னு கேட்க, அது உனக்கே தெரியும், அதெல்லாம் வாய் திறந்து சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்களா. எல்லாருக்கும் சிரிப்பு வந்துருச்சு. ஹீரோயினும் நானும் உனக்கு தேங்க்யூ சொல்லணும்னு. ஹீரோ எதுக்குன்னு கேட்கறதுக்கு, அதுவும் என்னால வாய் திறந்து சொல்ல முடியாது, நீயே கண்டுபிடிச்சு கொண்டாங்க, எதுக்காக சொல்லியிருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்படியே ஹீரோ சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது ஹுவாங் மட்டும் ரொம்ப அமைதியா சைலண்டா இருக்கிறத ஹீரோ நோட் பண்றாங்க. அதனால ஏன்டா நீ சைலண்டா இருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு, நானாவும் அவன் வரமாட்டான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், வந்ததே பெரிய விஷயம்னு கிண்டல் பண்றாங்களா. ஹுவாங்கும் பரவாயில்ல இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு நாள் தானே உங்க கூட சேர்ந்து நான் கடைசியா குடிக்க முடியும், அதனால தானே ஏன்டா அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் ஹுவாங் சொல்றாங்க, இந்த கேஸ்ல நம்ம தோத்து போயிட்டோம்ல, ஹீரோ ஜெயிச்சிட்டான்ல, அதனால என்ன வேலையை விட்டு பி துரத்த போறாங்கன்னு. ஹீரோ ஒண்ணுமே புரியல. பி ஏண்டா உன்ன வேலையை விட்டு துரத்தணும் அப்படின்னு கேட்ட உடனே நானா சொல்றாங்க, ஏன்னா இவன் தான் பிக்கு வேலை பார்த்துட்டு இருந்தான்னு. ஹீரோவும் ஓ ஸ்பை வேலை பார்த்துட்டு இருந்தியா, பி உன்கிட்ட என்ன பேரும் பேசினா, உன்னை வேற டீமுக்கு மாத்திரேன்னு சொன்னானோ, ஹையர் பொசிஷனுக்கு மாத்திரேன்னு சொன்னானோ அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ண. ஹுவாங்கும் ஏதோ ஒண்ணு சொன்னான், நான் ஆனா ஸ்பை வேலைலாம் பார்க்கல, கடைசியா எல்லாருமே கண்டுபிடிச்ச விஷயத்த நான் ஒன்னும் பி கிட்ட போய் சொல்லல, நீ தோத்து போக போற அப்படின்னு தான் நான் அவன் கிட்ட போய் சொன்னேன், அதனாலதான் நீ ஜெயிச்ச உடனே அவன் என்ன வேலையை விட்டு தூக்கிடுவான்னு நினைக்கிறேன்னு. ஹீரோவும் கவலைப்படாதன்னு சொல்லும், நான் கண்டிப்பா உன்னை அப்படியே விட்டுற மாட்டேன், உனக்கு அங்க வேலை உறுதி, நான் இருக்கிறது வரைக்கும் யாராலையுமே டீம் ப்ரோ போனோவை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவுக்கு ஒரு கால் வருதா, அதனால ஹீரோ நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு தள்ளி போறாங்க. ஜூன் தான் கால் பண்ணியிருப்பாங்க, என்ன பிஸியா இருக்கியா, செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கியா, அப்ப வேணா நம்ம அப்புறம் பேசலாமான்னு. ஹீரோவும் இல்ல நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சு நான் வந்துடுறேன் அப்படின்னு டீமை விட்டுட்டு அவங்கள பாக்குறதுக்காக போறாங்க. இப்போ டீம்மேட்ஸ் எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது நானா கிட்ட ஹுவாங்கும், உன்னால எட்டும் எப்படி எல்லாத்தையுமே சீக்கிரமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னு. நானாவும் அட பேக்கு, இப்பதான் நீ பழையபடி மாறி இருக்க, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க, ஒப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஹுவாங்கும் ஒப்பாவா, அப்படின்னா உனக்கும் என் மேல கிரஷ் இருக்கா அப்படின்னு கேட்டோடனே நானா பிளஷ் பண்ணிட்டு அங்க இருந்து போறாங்களா. ஜாங் வந்துட்டு டே இவங்க 2 பேருக்கு செட் ஆயிடுச்சா அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. சோ இவங்க 2 பேரும் ஜோடி அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஜூனை மீட் பண்றதுக்காக போறாங்களா. என்ன அட்மாஸ்பியரே பயங்கரமா இருக்குன்னு ஜூனும், ஏன்னா இது ஒரு டேட்டு, ஹீரோ டேட்டா அப்புறம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஜூனும் சும்மா காமெடி பண்றேன்டா, வா வந்து உட்காரு, நீ இப்போ உன்னோட டீமர்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன்னு நான் நினைச்சேன்னு. ஆமா அதுதான் பண்ணிட்டு இருந்தேன், இருந்தாலும் ஒரு விஷயத்துக்காக தான் உன்னை பாக்குறதுக்காக வந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே இந்த டவுட் இருந்துட்டே இருந்துச்சு, என்னோட சீனியர் தான் இப்போ ஜட்ஜா இருக்கக்கூடியது, சீனியர் ஜட்ஜா. ஸோ அவரு நான் ஜட்ஜ் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் என் மேல பழிய போட்டு துரத்தி விட்டாரு. அவரும் ஜுவாலினும் ஏதோ டைப் வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் எனக்கு புரிய வந்ததுனால நான் என்னோட சீனியரை ஃபாலோ பண்ண சொன்னேன். அப்போ என்னோட சீனியரை ஃபாலோ பண்ணவங்க என்னோட சீனியர் எங்க போய் யாரை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா, உன்னோட அப்பாவை. ஸோ என்னோட ட்ராப்புக்கும் உன்னோட அப்பாவுக்கும் கனெக்ஷன் கண்டிப்பா இருந்திருக்கு. சோ நான் ட்ராப்புக்குள்ள உளுறதுக்கு முன்னாடியே உனக்கு அது தெரியும் தானேன்னு. ஜூனு இப்ப அதெல்லாம் பத்தி பேசி என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ கேக்குறாங்க, ஜுவாலின நீ ஒண்ணு பாக்குறது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதுல்ல கோர்ட்ல வச்சு, அதுக்கு முன்னாடியே நீ பாத்துருக்க தானே, கோர்ட்ல ஒன்னாவே பார்த்த உடனே அவன் ரியாக்ட் பண்ணான் தெரியுமா, அப்பவே எனக்கு அது புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் உன்னோட வாயால ஏதாச்சும் நீ சொல்லுவ அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா நீ வாய் திறந்து பேசவே இல்லை. ஸோ உண்மையே சொல்லு, நான் அந்த ட்ராப்ல மாட்ட போறேன், என்ன ஜட்ஜ் பொசிஷன்ல இருந்து தூக்க போறாங்க அப்படின்றது உனக்கு தெரியும் தானேன்னு. இதுக்கு நானாவால பதில் சொல்லவே முடியல. அப்படியே இங்க கட் பண்ணா சேர்மேனும் பியும் மீட் பண்றாங்க. பி சாரி சொல்றாங்க, என்னால இந்த கேஸ்ல ஜெயிக்க முடியாததுக்கு ரொம்ப சாரின்னு. சேர்மேனும் உனக்கு திடீர்னு சிஇஓ பொசிஷன் கொடுத்துருக்கேன்ல, அதனாலதான் உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல போலன்னு. அதுக்கு பியும் இல்ல இல்ல எனக்கு தெரியும், அதுக்காக தான் நான் ஒரு புது டெக்னிக் வச்சிருக்கேன் அப்படின்னு வாங்க கூப்பிட்டு விடுறாங்க. சோ வாங்க இவங்க கூட இந்த ஆர்கனைசேஷன்ல சேர்ந்து என்ன பண்ண போறான் அப்படின்றத பாக்குறதுக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி இங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஆஃபீஸ் ரூமுக்கு வராங்க. பார்த்தா அந்த இடமே உருமாறி போயிருக்கு. ஜாங்குக்கு ஆச்சரியம், அவங்களோட மஷ்ரூம் எல்லாமே காணாம போயிருக்கு. எவன்டா ஆஃபீஸ் ரூமே காலி பண்ணுது அப்படின்னு கோவமா கத்துறாங்க. பி கிட்ட நேரா ஹுவாங் போயிட்டு, என்ன நீ நினைச்சிட்டு இருக்க, நீ என்ன வேலையை விட்டு தூக்குனா பரவாயில்ல, எதுக்காக டீமே மொத்தமா கலைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்குன்னு. பியும் நீங்க எல்லாருமே இந்த ஆர்கனைசேஷனுக்கு தேவைப்படல, உங்களால காசு தான் வேஸ்டா போகுது, அதனால ஒழுங்கு மரியாதையா என் கண்ணு முன்னாடி இருக்காதீங்க, உங்களோட டீமே நான் டிஸ்பேண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபைல்ல சைன் போட்டு எல்லாரையுமே வெளியில துரத்தி விட்டுடுறாங்க. இவங்க யாருக்கும் என்ன பண்றது அப்படின்றதே தெரியல. அதே நேரத்துல இந்த பக்கம் வாங்கிருக்கானே அவன் ஒரு பேட்டி கொடுக்குறான். என்ன தெரியுமா, ஹீரோ ஃபர்ஸ்டா ஒரு சிஇஓட கேஸுக்கு ஹராஸ்மெண்ட் கேஸுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, $10 மில்லியன் 7 வருஷம் ஜெயில் தண்டனையும். ஆனா அதை வந்து சீனியர் இல்ல, ஹீரோ தப்பான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டான் அப்படின்னு அவங்கள ரிலீஸ் பண்ணிருப்பாங்களே. அந்த கேஸ்ல
சிஇஓ ஹீரோ மேல இப்போ டிஃபர்மேஷன் கேஸ் போட்டிருக்காங்க. நான் தப்பு பண்ணாமலே ஹீரோயினை ஜெயிலுக்குள்ளாடி அனுப்பினா $10 மில்லியன் எனக்கு ஃபைன் போட்டான். அதனால ஹீரோ கிட்ட இருந்து எனக்கு காம்பன்சேஷன் வந்தே ஆகணும், அதுவும் $1 பில்லியன் வந்தாகணும்னு எல்லாருமே செம்ம ஷாக்காகி பாக்குறாங்க. அங்க கிம் இருக்காங்களா? ஸோ கிம் கேக்குறாங்க, இப்பதான் ஹீரோ ஒரு கேஸை முடிச்சான், அதுல அவன் பவரை அபியூஸ் பண்ணல, அவன் ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா தான் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த கேஸ்ல கூட அவனோட ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்லான்னு வாங்கும். அதெல்லாம் கிடையாது, சீனியரே சொல்லிட்டாங்க அந்த ஆள் தப்பு பண்ணல அப்படின்னு. அதனால ஹீரோ தான் தப்பா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கான், அவன் $1 பில்லியன் கட்டியே ஆகணும், இல்லைன்னா நான் அவனை கோர்ட் கேஸ்னு இழுத்துருவேன் அப்படின்னு பேட்டி கொடுத்துருந்துருப்பாங்க. இது தெரியாம நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய ஹால் எடுத்து அந்த ஹால்ல இப்போதைக்கு வேலை செய்யலான்னு இருந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ஐயோ இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்க வேண்டியதா இருக்கே அப்படின்னு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் சரி வேலை வந்துட்டு செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயின் அந்த வீடியோவை பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே ஹீரோ கிட்ட காமிச்சு, ஏன்டா ஒருத்தர் ஒன்னும் சும்மா விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்க, ஹீரோவும் இந்த வாங்க இருக்கானே இவன் தான் எல்லாத்தையும் தோண்டி எடுக்க கூடியதுன்னு, அப்படி உனக்கும் வாங்குக்கும் என்னடா பிரச்சனைன்னு கேட்டா ஹீரோ அப்பதான் ஒரு கதையை சொல்றாங்க. ஹீரோ ஸ்கூல் படிக்கும் போது, அதாவது லா ஸ்கூல் படிச்சாங்கல்ல, அந்த டைம்ல வாங்கும் ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருப்பாங்க. அப்போ வாங் ஹீரோ கிட்ட நான் ஜூனை லவ் பண்றேன், இன்னைக்கு அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன் அப்படி இப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஜூனும் வராங்க, ஹீரோவும் ஆல் தி பெஸ்ட் சொல்லி வாங்க அனுப்பி வச்சா, வாங் பேசுறதுக்கு உள்ளாடியே ஜூன் டைரக்டா வந்து ஹீரோ கிட்ட கை கொடுத்து உன்னோட நேம் என்ன, எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அப்பத்துல இருந்தே பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகி டேட்டிங் பண்ணி லவ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. இதனாலதான் வாங்குக்கு ஹீரோ மேல செம்ம காண்டு. இதை சொன்னோன்னே ஹீரோயின் கேக்குறாங்க, அட பாவீங்களா, ஒரு லவ்னால உங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி நானும் ஜூனும் சேரவே மாட்டோம், அதெல்லாம் நடந்தது 16 வருஷத்துக்கு முன்னாடி. சோ இந்த கேஸையும் நம்ம வாதாடி ஜெயிச்சே ஆகணும், இதெல்லாம் ஜுஜுபே மேட்டர், இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு எனக்கு கொஞ்ச நேரம் கூட ஆகாது. ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஜாங் கிட்ட ஒரு விஷயம் கேட்டாகணும் அப்படின்னு ஜாங் கிட்ட போயிட்டு, நீ இப்போச்சும் உண்மையை எல்லாருக்கும் சொல்றியா அப்படின்னு கேக்குறதுக்கு ஜாங்கும் உனக்கு எப்படி அந்த உண்மை தெரிஞ்சதுன்னு, ஹீரோவும் உன்னால எல்லா உண்மையும் எப்பவுமே மறைக்க முடியாதுன்னு சொல்ல எல்லாருமே என்னடா என்னடா அப்படின்னு கேக்குறாங்களா. அப்பதான் ஒரு விஷயம் ரிவீல் ஆகுது, ஜாங் அந்த சிஇஓட பையன் அப்படின்னு. ஜாங் சொல்லியிருப்பாங்கல்ல, என்னோட அப்பா 2வது கல்யாணம் பண்ணாங்க என்னோட அம்மாவை, என்ன அவங்க எப்பவுமே அடிச்சுட்டே இருப்பாங்க, நான் திக்குவாயா நான் இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, எப்பவுமே அடிப்பாங்க, அதனால தான் நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன்னு. ஸோ அந்த கதையை எல்லாருமே ஞாபகப்படுத்தி பாக்குறாங்க. ஓ சிஇஓ தான் உன்னோட அப்பாவா அப்படின்னு வாங்க. ஆனா ஏன்டா நீ எப்ப பார்த்தாலும் லூஸ்தனமா ட்ரெஸ் பண்ணிட்டு ரொம்ப கம்மியா சேலரி கொடுக்கக்கூடிய கம்பெனிலலாம் வேலை பார்த்தா உன் அப்பா தான் பெரிய பணக்காரங்களா இருக்காங்களேன்னு ஜாங்கும், நான் எதுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னா அவரை அவமானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான். ஹீரோவும் ரொம்ப தேங்க்ஸ் எல்லார்கிட்டயுமே உண்மையை சொன்னதுக்காக, இப்ப சொல்லி இந்த கேஸ்ல நீ இருக்கணும்னு நினைக்கிறியா, ஏன்னா இந்த கேஸ் உன் அப்பாவுக்கு எதிரானதுன்னு. ஜாங்கும், என் அப்பாவுக்கு எதிரானதா இருந்தா கூட உண்மை என்னமோ அதுதான் வெளியில வரணும், எனக்கு அவரை பத்தி உங்களை விட ரொம்ப நல்லா தெரியும், அதனால இந்த கேஸ்ல நான் உங்களுக்கு சாதகமா நிப்பேன், நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த கேஸை போராடி ஜெயிக்கலாம்னு. நீ நிஜமாவே ஓகே தானான்னு கேட்கறதுக்கு ஆமான்னு சொல்றாங்க. ஸோ கோர்ட்ல கேஸ் ஃபைல் ஆயாச்சு. ஜட்ஜும் இது ஹீரோ மேல போட்ட டிஃபர்மேஷன் கேஸ், ஹீரோ தான் தப்பான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டான் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களான்னு வாங்கும். ஆமா ஆமா, ஹீரோ தான் வேணும்னே இந்த கேஸை மேனிபுலேட் பண்ணியிருக்கான். ஏன்னா சிஇஓ மேல நிறைய பேர் அலிகேஷன் வச்சிருந்தாங்கல்ல, அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாரும் திரும்பவும் அதே கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அதே எப்படி ஹராஸ்மெண்ட், வெர்பல் அபியூஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த ஒர்க்கர்ஸ் திரும்ப போவாங்க? கண்டிப்பா கிடையாது. ஸோ அவங்க திரும்ப வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னா ஹீரோ தப்பான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கான் அப்படின்றது தானே அர்த்தம்னு கேட்குறாங்களா. அப்போ ஹீரோ எழுந்துருச்சு, இவன் சொன்ன எல்லாத்தையுமே இவ்வளோ நேரம் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், ஆனால் இது எல்லாத்தோட பின்னணியில் யார் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சாதான் உண்மை வெளியில் வரும், நான் சிஇஓவை கூப்பிட்டு விடணும்னு நினைக்கிறேன்னு வாங்கும். சிஇஓவை எதுக்கு கூப்பிட்டு விடணும் அப்படின்னு கேட்க ஜட்ஜும், ஆமாம் சிஇஓவை எதுக்கு கூப்பிட்டு விடணும், நம்ம விசாரிக்கணும் அப்படின்னா விக்டிம்ஸை தானே விசாரிக்கணும்னு. ஹீரோவும் எதுக்கு விக்டிம்ஸை விசாரிக்கணும், அவங்கள கூப்பிட்டே வேஸ்ட்டு, ஏன்னா அவங்க எந்த வேலை வேண்டாம் அப்படின்னு போனாங்களோ அதே வேலைக்கு திரும்ப சேர்ந்துருக்காங்க அப்படின்னா அவங்கள ஆல்ரெடி எல்லாரும் மேனிபுலேட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான காசு அவங்களுக்கு கிடைச்சிருக்கும், ஸோ அவங்கள விசாரிக்கிறது வேஸ்ட். அதனால அடுத்த ஹியரிங்ல சிஇஓ இங்க வந்திருக்கணும், அவரை நான் விசாரிக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. வாங்குக்கெல்லாம் அள்ளு விட்டுடுச்சு. ஸோ வாங் போயிட்டு இந்த விஷயத்த சிஇஓ கிட்ட சொல்றாங்களா. அப்ப சிஇஓக்கு அவங்களோட ஒய்ஃப், அதாவது ஜாங்கோட அம்மா காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனா அது ஆறி போயிருக்குமா, உடனே இவனு கோவம் வந்துருச்சா, அதை எடுத்து ஜாங்கோட அம்மாவோட மூஞ்சிலே வீசுறாங்க. ஜாங்கோட அம்மாவும் நான் திரும்ப போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு அங்கிருந்து எழுந்திரிச்சு போறாங்களா. இது பார்க்கவே தெரியுது இவன் சரியான அபியூசிவ் கேரக்டர் அப்படின்னு. ஆனாலும் வாங்க இந்த கேஸை கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறான்.
இப்போ சிஇஓவை விசாரிக்கிறதுக்காக உட்கார வச்சாச்சு. ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் விசாரிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஜட்ஜா விசாரணை செய்யும் போது நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வேலைக்காரங்களுக்கு நிறைய செட்டில்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு, அதனால 3 நாள் எங்களுக்கு டைம் கூட அப்படின்னு நீ கேட்ட. அதை நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செட்டில்மெண்ட் பத்தி பேசுறாரு, கண்டிப்பா தப்பு தானே செஞ்சிருக்கணும்னு கேட்க வாங்கும் அப்ஜெக்ஷன் இவரான செட்டில்மெண்ட்டோ எதுவோ எம்ப்ளாயிஸ் இப்போ அங்கதான் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றதுனால தானே இப்போ வாய் மூடிட்டு வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்க ஜட்ஜும் ஆமா அவன் சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்றாங்க. ஹீரோவும் ஆமா அவங்க சொல்றதும் கரெக்டா, சரி இப்போ இருக்கட்டும், ஜாங் வந்துட்டு இந்த விசாரணையை கண்டினியூ பண்ணுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களா? ஓகே சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ ஜாங் எழுந்திரிச்சு வராங்க. அவங்கள பார்த்த உடனே இந்த சிஇஓ என் பையனை ரொம்ப நாள் கழிச்சு என் முன்னாடி இப்படி பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு ஜட்ஜும் இங்கே என்னடா நடக்குது, நீங்கள் 2 பேரும் அப்பா பையனா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. வாங்க இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அப்பா பையன்லாம் கேஸை வாதாடக்கூடாது, இவங்களுக்குள்ள ஏதாவது பர்சனல் விஷயங்கள் இருந்துச்சுன்னா கூட அது இந்த கேஸை பாதிக்கும் அப்படி இப்படின்னு சொல்றதுக்கு ஜட்ஜும் ஆமா அப்படின்றாங்க. அதுக்குள்ளாடி சிஓ பரவாயில்ல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இவன் என்ன விசாரிக்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்களா. அதனால ஜட்ஜும் ஓகே சொல்ல ஜாங்கும் நான் உங்ககிட்ட அப்படின்னு திக்குவாயா இழுத்துக்கிட்டு மட்டுமே இருக்காங்க. அவங்களால வாய் திறந்து பேச முடியல. அவ்வளோ பயம் ஜாங்குக்கு சிஓ பாக்குறதுக்காக, அதாவது அவங்க அப்பாவை பாக்குறதுக்கு. சிஓ உடனே ரொம்ப கோவப்பட்டு நான் கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஒரு ஆளை பார்த்து பேசுற அப்படின்னா அவங்களோட கண்ணை பார்த்து பேசு, ஃபர்ஸ்ட் என் கண்ணை பார்த்து பேசுறா அப்படின்னு திட்டுறாங்க. இதை கேட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஷாக்க, என்னடா இவன் இப்படி கத்துறான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஜட்ஜ் எதுவுமே சொல்லல. ஹீரோ எழுந்திருச்சு அப்ஜெக்ஷன் இவரானார், இந்த நேரத்துல நீங்க அவரை வார்த்தைகளை பார்த்து பேச சொல்லி இருந்திருக்கணும்னு ஜட்ஜும் ஆமா ஒரு நிமிஷம் இரு நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அப்படின்னு பார்த்து பேசுங்கன்றாங்களா. அதனால சிஇஓ அமைதியாயிடுறாங்க. இப்போ ஜாங் மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு சின்ன வயசுல அவங்கள எப்படி அவங்க அப்பா அடிச்சாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து விக்கி இருந்தாலும் வார்த்தைகளை பேசியாகணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு பேசுறாங்க. நீங்க ஒரு ஆளை அடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள நீல் டவுன் போட வச்சு அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு அவங்கள எதிர்பார்க்க விட்டு சித்திரவதையை கொடுத்து அடிக்கிறது தானே உங்களோட பழக்கம் அப்படின்னு கேட்கறதுக்கு என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்ட அடுத்த செகண்டே ஒரு வீடியோவை ஜாங் பிளே பண்றாங்க. அதுல திரும்ப போனாங்கல்ல அந்த எம்ப்ளாயீஸை இந்த சிஇஓ முழங்கால் போட வச்சு அவங்க எல்லாரையுமே அடி பலாசி இருப்பான். இது என்னது அப்படின்னா அப்படின்னு கேட்ட உடனே இந்த வீடியோல இருக்கிறதே நான் கிடையாதுன்றாங்க. வாங்க எழுந்திருச்சு இந்த மாதிரி பர்சனல் வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்க வெளியில கொண்டு வரக்கூடாது, இதை யார் எடுத்தாங்க அப்படின்றது தெரிஞ்சாகணும்னு சொன்னோடனே ஹீரோயின் எழுந்திருச்சு இதை அவங்களோட செக்ரட்டரி தான் எடுத்திருக்காங்க, இது ஒன்றும் பர்சனல் வீடியோ கிடையாது, எங்களுக்கு எவிடன்ஸ்க்காக வந்தது, வேணும்னா சாட்சிகளை கூட நாங்க கூப்பிடுறதுக்கு ரெடி ஆயிருக்கோன்னு. ஸோ இந்த வீடியோ ஃபேக் அப்படின்னு சொல்றதுக்கு ஏஐ அப்படின்னு ஒரே ஒரு பொய் மட்டும் தான் சொல்ல முடியும். அதை சிஇஓ சொன்னோடனே ஜாங் என்ன பண்றாங்க தெரியுமா, இது ஃபேக் வீடியோ தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல இருக்கக்கூடிய அவங்க அப்பாவுக்கு ஜோக்கர் வேஷம் போடுறாங்க. அந்த கோட்டே விழுந்து சிரிக்குது. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஜட்ஜு கேட்கறதுக்கு ஜாங் சொல்றாங்க இங்க நிறைய பத்திரிகையாளர்கள் வந்திருக்காங்கல்ல, இதுதான் உங்களோட போட்டோ கிடையாது, உங்களோட வீடியோ கிடையாது, இந்த வீடியோல இருக்கிறது நீங்களே கிடையாது, அதனாலதான் இந்த மாதிரி காமெடி பண்ணேன், நான் வேணா இதை ஜேர்னலிஸ்ட் எல்லாருக்கும் அனுப்பி வைக்கிறேன், நீங்க எல்லாரும் வீடியோ அப்லோட் பண்ணுங்க, பிரச்சனையே கிடையாது, ஏன்னா இந்த வீடியோல இருக்கிறது இவரு கிடையாதுல்ல அப்படின்னு கிண்டல் பண்ண சிஇஓக்கு செம்ம காண்டாயிடுச்சு. இந்த வீடியோ மட்டும் எவிடன்ஸா எடுக்க முடியாது, எங்களுக்கு சாட்சி வேணும் அப்படின்னு வாங் கேட்கறதுக்கு ஜாங்கும் சாட்சி இருக்காங்கன்னு சொல்றாங்க. யாருன்னு பார்த்தா ஜாங்கோட அம்மா தான். ஸோ இப்போ ஜாங்கோட அம்மாவை விசாரிக்கும் போது ஜாங்கோட அம்மா சொல்கிறாங்க நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், என் பையன் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல, கடைசி காலத்தில் என்னோட ஹஸ்பண்ட் கூட இருக்கலாம் அப்படின்னு இந்த ஆள் கிட்ட போயிருந்தேன், ஆனால் இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் என்ன அடிச்சுட்டே இருப்பான், அது மட்டும் கிடையாது வேலைக்காரங்க ஒருத்தரையும் விடுறது கிடையாது, எல்லாரையுமே ஃபிசிக்கல் அபியூஸ், பொண்ணுங்க கிட்ட மிருகத்தனமா நடக்கிறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தான், அது எல்லாத்தையும் சகிச்சுட்டு இருந்ததுதான் என்னோட ஒரே ஒரு தப்பு அப்படின்னு ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சிஓ கூட வாழ்ந்தவங்களே சிஓ பத்தின உண்மைகள் எல்லாத்தையுமே வெளியில சொல்லிட்டதுனால இந்த கேஸ் இன்னுமே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்போ ஜட்ஜு கொஞ்சம் பிரேக் விடுறாங்க, பிரேக்குக்கு அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு. அந்த பிரேக்ல வெளியில ஜாங் அவங்க அம்மாவும் இருக்காங்களா, அவங்கள சிஓ போய் பார்த்துட்டு என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டு என்ன எதிர்த்து எதெல்லாம் வேணாலும் பண்ணிடலாம் நினைச்சீங்களா அப்படின்னு கேட்க ஜாங் முன்னாடி வந்து நின்று என் அம்மாவை நீங்க எதுவுமே சொல்ல முடியாது, நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது, நான் வளர்ந்துட்டேன், உங்களை பார்த்து எனக்கு பயம் கிடையாது அப்படின்றாங்க. அதுக்கு சிஓவும் அப்படியாடா அப்படின்னு அடிக்க கை வாங்குறாங்களா. ஹீரோ பக்கத்துல நின்றுட்டு இதையுமே கேஸ்ல நாங்க ஆட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே சிஓ வேற வழி இல்லாம வாயை மூடிட்டு அமைதியா போறாங்க. ஹீரோவும் நீ நல்லா தானே இருக்குன்னு கேட்கறதுக்கு ஜாங்கும் நான் நல்லா இருக்கேன், இனி எனக்கு பயம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ கோர்ட்ல மறுபடியும் கேஸ் வந்தாச்சு. இந்த தடவை ஹீரோ தான் பேச போறாங்க. ஜட்ஜு சொல்றாங்க நம்ம வெரிஃபை பண்ணாத வீடியோவை எவிடன்ஸா எடுக்க முடியாதுன்னு.
ஹீரோவும் வீடியோவை எவிடன்ஸா எடுக்க முடியாது, விட்னஸ் அவங்களோட ஒய்ஃப் அப்படின்றதுனால அதையும் நீங்க கொஞ்சம் லோவா தான் கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா இதுக்கு ரெண்டு வழி மட்டும்தான் இருக்கு. இந்த சிஇஓ விசாரிச்சாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு இந்த சிஇஓ எதனால தப்பு பண்ணல அப்படின்றத ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சாகணும். அதனால அவரை ஒரு விட்னஸா கூப்பிடணும்னு வாங்கும். டேய் இதெல்லாம் ஓவரா தெரியலையான ஜட்ஜும், நீ சீனியர் ஜட்ஜையே விசாரிக்கிறதுக்கு கூப்பிடுறியான்னு கேட்க ஹீரோ ஆமா அது மட்டும் கிடையாது, இனியொரு ஆளும் எனக்கு தேவை அப்படின்னு ஒரு ஆடியோ போட்டு காட்டுறாங்க. அந்த ஆடியோல இந்த சீனியர் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட ஜூனோட அப்பா பேசின ஆடியோ ஓடுது. ஜூனோட அப்பா என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க, அந்த சிஇஓ இருக்கானே அவனை பார்த்து எடுத்து ரிலீஸ் பண்ணி விடு, அவனால நமக்கு நிறைய காரியம் ஆக வேண்டியது இருக்கு, அதனால என்ன பண்ணுவியே ஏது பண்ணுவியே எனக்கு தெரியாது, ஹீரோ குடிச்ச ஜட்மெண்ட்டை மாத்தி நீ அவனை ரிலீஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட கரெக்டா நம்ம ஹீரோயின் ஆடியோவை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கு மேலேயே நிறைய பேசியிருக்காங்க, அது எல்லாத்தையும் இப்போதைக்கு போட்டு காட்டல. ஸோ எனக்கு சீனியர் மட்டும் கிடையாது, ஜூனோட அப்பா சேர்மேனையுமே விசாரிக்கணும், அவங்க 2 பேரையுமே நீங்க கோர்ட்ல சமன் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டோன்னே எல்லாருக்கும் செம ஷாக் ஆகுது. இங்க சிங்கட் ஆகுது. இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ ஒரே கல்லுல அவங்கள யாரெல்லாமே எதிர்த்து நின்னாங்களோ எல்லாரையுமே கோர்ட்டுக்கு இழுத்து எல்லாத்தோட முகத்திரையும் கிழிக்கணும்னு நினைக்கிறாங்க. சோ என்ன ஆக போகுது, முகத்திரையை கிழிப்பாங்களா இல்லையா அப்படின்றத அடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த எபிசோட் தான் ஃபைனல் எபிசோட். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.